வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மக்காச்சோளத்தை வச்சு முளைப்பாரி எப்படி போடலான்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து மொச்சை, தட்டாம்பயிறு, நெல் வச்சு நம்ம முளைப்பாரி போட்டிருக்கோம். இப்போ வந்து மக்காச்சோளத்தில் முளைப்பாரி எப்படி போடலான்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முளைப்பாரி தூக்கும் போது சின்ன குழந்தையில முளைப்பாரி தூக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மக்காச்சோளம் முளைப்பாரியை கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து அழகாக தூக்கிட்டு போவாங்க. சின்ன வயசு பிள்ளைகள்லாம் தூக்குறதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லா பார்வையாக இருக்கும், நல்லா கொழு கொழுன்னு நல்லா வளரும். வாங்க எப்படி முறையாக அதை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் மக்காச்சோள விதை. இதை வச்சு தான் நம்ம முளைப்பாரி போட போகிறோம். மக்காச்சோளத்திலே வந்து 3 வகையான மக்காச்சோளம் இருக்குது. இந்த மக்காச்சோளம் வந்து நம்ம முளைப்பாரி போட்டுக்கலாம். இன்னொரு மக்காச்சோளம் வந்து நம்ம சத்து மாவு அரைப்போம்ல அந்த மக்காச்சோளம். இன்னொரு மக்காச்சோளம் வந்து பாப்கார்ன் பண்ணலாம். இது வந்து உரக்கடையிலையும் விதை கடையிலையும் கிடைக்கும். இது வச்சு முளைப்பாரி போட்டால் தான் முளைப்பாரி வந்து நல்லா வளரும். இப்போ இதை ஊற வச்சு நம்ம எப்படி முளைப்பாரி போடலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி விதைகள் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். உங்களுக்கு எல்லா விதையுமே கிடைக்கும். நாங்கள் எல்லா விதையுமே அனுப்பி வைப்போம். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை ஊற போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான விதையை வந்து ஊற போட்டு, இது இந்த கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்காச்சோளம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பூச்சி மருந்து போட்டு இந்த மாதிரி வந்து இது பண்ணி கோட்டிங் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஏன்னா எறும்புலாம் அரிச்சால் இந்த மாதிரி முளைக்காதில்ல, அதனால் பக்குவம் பண்ணி வச்சுருக்காங்க. இது தண்ணியில் போட்டாலுமே இந்த கலரெல்லாம் வெளியே போயிடும். அந்த மஞ்சள் கலர், நார்மல் மஞ்சள் கலர் வந்துடும். இப்போ இதை வந்து ஊற போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றினோன்னுமே அந்த கலர் வந்து மேலே வருது. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா அப்படி பிணைஞ்சி விட்டு முதல்ல கழுவிடணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம கழுவக்கூடாது. விதையில் இந்த மாதிரி கழுவிட்டு நீங்கள் ஊற போட்டுருங்க. ஒரு நாள் பூரா ஊறணும். நைட்டு ஊற போட்டிங்கன்னா மறுநாள் காலையில் வந்து விதைகளை பரப்பலாம். இங்கே பாருங்கள், இப்படி கழுவி எடுத்துட்டிங்கனாலே அந்த நார்மல் கலர் வந்துடும். இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் நைட்டு வந்து ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம விதைகளை வந்து மக்காச்சோளத்தை வந்து முத நாள் ஊற வச்சது பாருங்கள், இந்த மாதிரி ஊறி இருக்குது. இப்போ தண்ணி இருத்துட்டு வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து முளைப்பாரி பரப்புறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கூடையை ரெடி பண்ணிக்கணும். இது வந்து கடையிலையும் கிடைக்கும், இல்லை மண் பாத்திரத்துலனாலும் உங்களுக்கு வாங்கிக்கலாம். இது இந்த மாதிரி இருக்கும். தூரில் வந்து இந்த மாதிரியும் அடியில் வந்து இந்த மாதிரி ஓட்டையோடு இருக்கும். இந்த மாதிரி தான் வாங்கிக்கணும். இந்த ஸ்டாண்டு வந்து சும்மா வைக்கிறதுக்கு தான் நான் வைக்கிறேன். ஆனால் நீங்கள் தண்ணி தெளிக்கும் போது இந்த ஸ்டாண்டு வைக்கக்கூடாது. தண்ணி வந்து கீழே அது வாட்டுக்கு இப்படி போகணும். அப்போ தான் காத்தோட்டமாக வந்து முளைப்பாரி நல்லா வளரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மண் தொட்டியில் கூட கிடைக்கும், நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். வாங்க எப்படி முளைப்பாரி பரப்பிக்கலான்னு பார்ப்போம். இது வந்து எருவாட்டி வந்து உங்களுக்கு கிராமங்களில் வீட்டுகளில் எல்லா வீட்டுகள்லையும் கிடைக்கும், வெளியில் ரோட்டுகளில் கூட கிடைக்கும். இப்போ நான் நகரப்புறங்களில் அது கிடைக்கிறதில்ல. நான் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். 5 எருவாட்டி வந்து பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம சின்ன சின்ன தட்டிக்க போகிறோம். நான் இப்போ ஒரு முளைப்பாரிக்கு வந்து ஒரு 5 எருவாட்டியை நான் தட்டிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், எருவாட்டி எந்த மாதிரி உடைச்சிருக்கணும், இந்த மாதிரி உடைச்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் வந்து தோல்களில் உடைச்சிக்கணும். இந்த பாருங்கள், ஏற்கனவே வந்து உடைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட்டி கொஞ்சம் கீழே கொஞ்சம் தோல் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இதையும் சேர்த்து போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இது வந்து ஒரு 5 எருவாட்டி இருக்கும். இதை நான் தட்டி வச்சுருக்கேன். இந்த அரசங்குச்சி வந்து இப்படி வந்து ஊண்டி இப்படி வைக்கணும். இப்படி விறகு எடுக்கிற மாதிரி எடுக்கணும். கொஞ்சம் கேப்புட்டு எடுக்கணும். இந்த மாதிரி அடிக்கிங்க. பெருசும் சிறுசுமாக இருக்கும். உங்களுக்கு சைஸுக்கு எப்படி ஏற்ற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி அடிக்கிங்க. அப்படி குச்சி ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ஒடிச்சு வச்சுக்கிங்க. மேடு பள்ளம் இல்லாமல் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இந்த மாதிரி வந்து குச்சியெல்லாம் நீங்கள் அடுக்கிக்கணும். தண்ணி வந்து நல்லா இறங்கணும்.
அதனால் அந்த மாதிரி பார்த்துங்க, சமமாக வந்து அடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பரப்பி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது மேலே வந்து வைக்கோல் கிடச்சிச்சுன்னா வைக்கோல் எடுத்து நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டு இப்படி நல்லா பரசி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எருவாட்டி வைக்கலாம். எனக்கு வைக்கோல் கிடைக்கல, அதனால் வந்து நான் வந்து இந்த எருவாட்டியை நான் வந்து இப்படி வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு வைக்கோல் கிடச்சதுன்னா இப்போ இந்த குச்சி வச்சதுக்கப்புறம் வைக்கோல் வைங்க. வைக்கோல் வந்து நல்லா அப்படி மெத்த மாதிரி நல்லா பரசலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எருவாட்டி அடுக்கிக்கலாம். இப்போ வந்து எனக்கு கிடைக்காதனால நான் இதவே நான் வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு சின்ன சின்ன இதாக இருக்குது பாருங்கள், ஒரு அளவுக்கு மீடியமான உள்ள எருவாட்டியில் போகிறேன். இப்படி சுற்றி அடுக்கி விடுங்க. இடைவெளி இல்லாமல் அடுக்குங்க. ஆனால் தண்ணி போகிற மாதிரி வச்சுக்கணும், அதையும் பார்த்துக்குங்க. இந்த கேப்பில் பூரா ஃபில் பண்ணி விடுங்க. இப்படி இந்த கேப்பெல்லாம் இப்படி ஃபில் பண்ணிங்கன்னா தான் விதைகள் வந்து உள்ளே விழுந்து போகாது. இப்போ வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸுகளை வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி பரப்பி வச்சாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி நைஸ் தோல்களாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தோல்களாக கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை வந்து நம்ம மேலே வந்து நல்லா பரப்பணும். இப்படி எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஒரு நைஸ் தூளாகளை வந்து இப்படி மாதிரி போடணும். இடைவெளி இல்லாமல் போடுங்க, ஒரு கேப்பிலும் இல்லாமல். தண்ணி தெளித்தா இறங்கிடும் கேப் இருந்துச்சுன்னா. தெளிக்க தெளிக்க வந்து எருவாட்டி வந்து சமமாயிரும். விதையில் பரப்புனதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளிச்சிட்டு தான் விதையில் பரப்ப போகிறோம். அப்போ தான் வந்து மேடு பள்ளம் இல்லாமல் எருவாட்டி வந்து எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி துகள்களை வந்து மேலே போட்டுருங்க. இந்த மாதிரி வந்து நீட்டாக வந்து நம்ம பேஸ் வந்து கரெக்டாக பரப்பி விடணும். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி வந்து ஊற்றாதீங்க, தெளிச்சு விடுங்க. நம்ம தெளிக்கிற தண்ணி அப்படியே அந்த எருவில் வாங்குது பாருங்கள். நல்லா அப்படி குளிர தெளித்து விடணும். எல்லா எருவுலையுமே வந்து ஈரம் வந்து படணும். நம்ம ஊற்ற ஊற்ற தண்ணி வந்து எப்படி இறங்குது பாருங்கள், எருவில் நல்லா இறங்குது. இந்த மாதிரி வந்து குளிர வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா தண்ணி தெளிச்சிடணும். தண்ணி தெளித்தது பாருங்கள் எவ்வளோ வந்து ஈரப்பதமாக வந்து இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம விதையில் வந்து பரப்பலாம்.
நம்ம பூராமே வந்து மக்காச்சோளம் தான் போட போகிறோம். அதை நல்லா சுற்றி பரப்பிக்கிங்க. விதையில் அந்த ஓரத்தில் இருக்கிறது அப்புறம் வந்து நீட்டாக எடுத்து விட்ருங்க. நீங்கள் எப்படி விதையில் பரப்புறீங்களோ அதே மாதிரி முளைப்பாரி வளரும். திருப்பி நம்ம ஆல்ட்ரு பண்ண முடியாது. இதை வந்து நம்ம தண்ணி இன்னமே கொண்டும் தெளிக்கணும். இப்போ தெளிக்கிறேன் பாருங்கள். எந்த காரணத்தை கொண்டு லவக்குன்னு ஊற்றாதீங்க. இப்படி கையில் எள்ளி தெளித்து விடுங்க. அப்போ தான் விதைகள் வந்து நகலாமல் இருக்கும். இப்போ எல்லாமே விதைகள் வந்து பரப்பிட்டோம். இதை என்ன பண்ணணும்னா ஒரு சுத்தமான ரூமில் வந்து நல்லா காத்தோட்டம் போடுற ரூமில், இருட்டு ரூமில் வந்து வச்சிங்கன்னா தான் நல்லா மஞ்சளாக வளரும். லைட்டு போட்டு நீங்கள் வளர்த்திங்கன்னா அது வந்து பச்சை அடித்து வளரும். மஞ்சளை வளர்த்தா தான் நல்லது முளைப்பாரி. இதை வந்து நம்ம ஒரு ரூமில் எடுத்து வச்சுருவோம். இது மறுநாள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், விதைகளை பரப்பி வச்சு மொதல் நாள் வந்து எப்படி நம்ம முளைச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் வேறு விட ஆரம்பிச்சிருக்கு. தெரியுதா பாருங்களேன், இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். இது மொதல் நாள். 2 மணி நேரத்துக்கு ஒருக்க நீங்கள் தண்ணி தெளிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நான் கையில் ஊற்றி இப்படி தெளிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி ஊற்றி தெளிங்க. இப்போ தண்ணி தெளிச்சிட்டோம். இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து வந்து 2ஆவது நாள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மக்காச்சோளம் முளைப்பாரி 2ஆவது நாள் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்லா 2 இன்ச்சுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு ஒருக்கவே இப்படி நல்லா தெளிச்சு விடுங்க. எல்லா பக்கம் ஈரம் படுற மாதிரி நல்லா தெளிச்சு விடுங்க. எல்லா விதையிலுமே நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று வந்து நல்லா கொஞ்சம் உயரமாக வந்திருக்கு. இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். நல்லா செழிப்பமாக வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், 3ஆவது நாள் வளர்த்தி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி நல்லா குளிர தெளிங்க. எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா தெளிச்சு விடணும். இப்போ பாருங்கள், 4ஆவது நாள் முளைப்பாரி எவ்வளோ நல்லா கொழுன்னு வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்லா செழிப்பமாக இருக்குது. இப்போ தண்ணி தெளிச்சுக்கலாம். 4 நாள்லேயே இவங்களுக்கு எவ்வளோ உயரமாக வந்திருக்கு பாருங்கள். தண்ணி பார்த்து ஊற்றணும், இல்லைன்னா உடையும். இன்னுமே வந்து தண்ணி வந்து இப்படி தெளிக்க வேண்டாம். தண்ணி சைடு வாக்கிலே தெளிச்சுக்கலாம். இப்படி சைடு வாக்கிலே ஊற்றுங்க. இப்படி கையில் தெளித்து இப்படி சைடு வாக்கிலே ஊற்றணும். ஏன்னா முளைப்பாரி நல்லா வளர்ந்துருக்கு. மேலே ஊற்றுனீங்கன்னா இது வந்து வளையும். சைடுலேயே இப்படி நல்லா அப்படியே அணைச்சி ஊற்றுங்க.
இப்படி சைடு வாக்கிலே ஊற்றணும், எல்லா பக்கம் படுற மாதிரி. கையில் அள்ளி இந்த மாதிரி சைடுலேயே விட்டிங்கன்னா நல்லா தண்ணி எல்லா பக்கமும் சாடிடும். பாருங்கள், கொழு கொழுன்னு வந்துருச்சு முளைப்பாரி. அடுத்து 5ஆவது நாள் பார்க்கலாம். 5ஆவது நாள் முளைப்பாரி பாருங்கள் எவ்வளோ நல்லா செழிப்பமாக வளர்ந்துருக்குன்னு. நம்ம தண்ணி 2 மணி நேரத்துக்கு விட்டதுனால நல்லா வளர்ந்துருக்கு. நீங்கள் எப்படி விதைகள் பரப்புறீங்களோ அதே போல் முளைக்கும். நான் வந்து எவ்வளோ அழகாக பரப்பியிருப்பேன்னு பாருங்கள். அதே மாதிரி நல்ல செழிப்பமாக ஒன்று போல் வளர்ந்துருக்கு. இப்போ 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா தண்ணி தெளித்தா போதும். நல்லா வந்து சைடு வாக்கிலே தெளிங்க. தண்ணியை ஊற்றி இப்படி சைடு வாக்கிலே தெளிக்கணும், இல்லைன்னா உடையும். மேலே கூடி ஊற்றுனீங்கன்னா உடையும். இப்படி தண்ணி அள்ளி சைடுலேயே தெளிக்கணும். இப்படி ஏற்றி ஏற்றி விட்டு தெளிக்கணும். இன்னும் 2 நாள் வளர்த்தி இருக்குது. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்க கையிலலாம் இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா முளைப்பாரி தூக்கும் போது அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நல்லா அழகாக தூக்கிக்கிடுவாங்க. நல்லா குளுமையாக வளர்ந்துருக்கு. இப்படி தண்ணி மேல் நோக்கி இப்படி ஊற்றுங்க. இனி 6ஆவது நாள் பார்ப்போம். 6ஆவது நாள் வளர்த்தி பாருங்க, நல்லா வளர்ந்துருக்கு. தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி வந்து சைடு வாக்கில் ஊற்றுங்க. முளைப்பாரி 7 நாள் வளர்த்தி பாருங்கள், நல்லா செழிப்பமாக வளர்ந்துருக்கு. முளைப்பாரி போட்டு இப்போ 7 நாள் ஆச்சு. நம்ம இப்போ கோயில் கொண்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி தெளிச்சுட்டு நம்ம கொட்டுக்கூடையில் அரேஞ்ச் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பாருங்கள், இது வந்து கொட்டுக்கூடை. இது எங்கள் ஊரில் இதில் வச்சு தான் கொண்டு போவோம். இது சைஸ் வாரியாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம எந்த சைஸில் முளைப்பாரி போடுறோமோ அதுக்கு தக்கன அந்த கூடையில் நம்ம தூக்கி வச்சு நம்ம கொண்டு போகலாம். முளைப்பாரிக்கு நல்லா தண்ணி தெளிச்சிக்கலாம். கையில் ஊற்றி சைடு வாக்கிலே விடுங்க. முளைப்பாரி வந்து நல்லா வளர்ந்துருக்கு. நல்லா செழிப்பமாக வளர்த்துருக்கோம். இப்போ நல்லா தண்ணி தெளிச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு மஞ்சள் தண்ணியில் வந்து நூலை நினச்சிட்டு நம்ம வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் பொடி தண்ணியில் போட்டுடலாம். இது வந்து நூலை வந்து இப்படி நினச்சிக்கோங்க. இதில் நான் வந்து வெத்தலை இருக்குது பாருங்கள், இது மகாலட்சுமிக்கு உகந்தது. வெத்தலையில் வந்து நம்ம ஒரு வெத்தலை ஒன்று, ஒரு வரலி மஞ்சள் ஒன்று இப்படி வச்சு நம்ம கட்டி சுற்றி அலங்காரம் பண்ண போகிறோம். பாருங்கள் வெத்தலை, பாருங்கள் வெத்தலை எப்படி கட்டியிருக்கோன்னு. அடுத்து வந்து ஒரு வரலி மஞ்சள் வைங்க. இந்த மாதிரி கிளக்கிளையாக இருக்க மஞ்சளை வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து ஒரு வரலி மஞ்சள், ஒரு வெத்தலை ஒரு வரலி மஞ்சளை கட்டினீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும். நான் அந்த மாதிரி தான் கட்டுறேன். இப்போ பாருங்கள், வரலி மஞ்சளும் நம்ம வெத்தலையும் வச்சு எப்படி கட்டியிருக்கோம் பாருங்கள். இது ஒரு தோரணமாக நம்ம கட்ட போகிறோம். இதை இப்படி வச்சிடலாம். இப்போ கூடையில் வந்து நம்ம முளைப்பாரியை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொட்டுக்கூடையில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த முளைப்பாரி ஏற்றுக்கி நம்ம தனியாக எடுத்தும் வைக்கலாம். இல்லை இந்த மாதிரி இது பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி கூட வடிவமைச்ச கூடையில் இதையோட தூக்கி வைக்கலாம். நான் இதோட வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த வெத்தலையை வந்து நம்ம சுற்றி வந்து தோரணமாக கட்டிக்க போகிறோம். பாருங்கள் எப்படி கட்டியிருக்கேன்னு பாருங்கள்.
இதை வந்து இந்த மாதிரி தோரணங்களை நம்ம கட்டிக்க போகிறோம். இப்போ இந்த மஞ்சள் நூலை வச்சு சுற்றி இன்னும் இருக்க மேலே ஒரு பாட்டமாக கட்டிக்கலாம். இப்போ இந்த பூவை வந்து நான் சுற்றி வச்சுக்க போகிறேன். ரோஸ் இருக்குது, அதை வந்து இப்படி சுற்றி வைக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கோன்னு. இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி அலங்காரம் பண்ணணுமோ நீங்கள் சாமிக்கு வந்து அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த வெத்தலையில் வந்து நம்ம சந்தன குங்குமம் வச்சுக்கலாம்.